Welcome to Bank PO and Clerk Coaching Class by Department of Employment and Training, Government of Tamil Nadu. Today என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஆவரேஜ் மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் பத்தி ஃபுல்லா பேசிக்கா வந்து இது ஃபுல்லாவே ஓவராலா கவர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுல இனிஷியலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ்னா என்ன, அதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் வந்து நம்ம மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆவரேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதை தான் ஒரு டெஃபினேஷனா நான் கொடுத்துருக்கேன். எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் இதுல இருக்கிறதே சொல்லாம ஸோ இப்போ நிறைய குவான்டிட்டிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கு ஒரு 5 வெயிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்லோட வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா காமனா ஒரே ஒரு ஆவரேஜா இவ்வளவு வெயிட் இருப்பாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆவரேஜ்னா என்னன்னா மினிமம் அவ்வளவாச்சும் இருப்பாங்க எல்லாரும். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 5 பேர் இருக்காங்க, 5 பேரோட வெயிட் கேட்கறப்போ 5 பேருமே வந்து ஒரு 12.5 kg இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க. ஸோ எல்லாருமே வந்து மினிமம் 12.5 kg இருப்பாங்க. ஸோ ஆவரேஜா இவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் ஆவரேஜ். ஆவரேஜை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆவரேஜோட ஃபார்முலா பாருங்க. ஆவரேஜ் equal to sum of observations divided by number of observations. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த இடத்துல அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐட்டம்ஸ் பத்தி பேசுறோம். இப்போ நிறைய திங்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அத்தனை ப்ராடக்ட்ஸோட சம். இப்போ ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஐட்டம்க்கு ஒரு ஒரு குவான்டிட்டியோ அந்த மாதிரி ஏதாவது சம்திங் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அது ஃபுல்லா அந்த இருக்கிற எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அதோட ஃபுல்லா டோட்டல் டிவைடட் பை எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு, டோட்டல் நம்ம கிட்ட எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு அந்த கவுண்ட் வந்து கீழே போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்சர்வேஷன்ஸ் நம்ம சொல்றப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நெட்ல என்கிட்ட ஒரு 4 வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 4 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அந்த 4 வேல்யூஸ்க்கு மூலமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்றாங்க இந்த வேல்யூல வந்து 5, இந்த வேல்யூல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசிடினே வச்சுக்கோங்க. ஏன்றதுல வந்து ஒரு 5 kg இருக்கு, பின்றதுல ஒரு 2 kg இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாலுத்துலயுமே தனித்தனியா ஒரு கேஜி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 சொன்னேன் இல்லையா, ஏபிசின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து 10 இருக்கு, செகண்ட்ல 20 இருக்கு, அடுத்து 30 இருக்கு, அடுத்து 40 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட மொத்தமா 4 ஐட்டம்ஸ் இருக்கு. 4 ஐட்டம்ஸ்க்கும் ஒரு ஒரு வேல்யூஸ் இருக்கு. மேல என்ன போடணும்னு சொன்னா சம் ஆஃப் தி அப்சர்வேஷன்னா இருக்கிற அப்சர்வேஷன்ஸோட சம், நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸோட இல்ல ஐட்டம்ஸோட சம் வந்து மேல போடணும். கீழே பாத்தீங்கன்னா கவுண்ட், மொத்தமா எத்தனை அங்க யூஸ் பண்றோம் அப்படின்ற கவுண்ட் தான். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 அப்சர்வேஷன்ஸ் தான், அதனால டிவைடட் பைன்னு சொல்லிட்டு கீழே 4 போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலா என்ன பண்ணணும்னா இந்த 10 + 20 + 30 + 40 அப்படியே ஆட் பண்ணிக்கணும். 10 + 20 பண்ணீங்கன்னா 30, 30 + 30 60, 60 + 40 உங்களுக்கு 100. ஸோ 100 டிவைட் பை 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஆவரேஜ்க்கான பேசிக்ஸ். ஸோ இப்படிதான் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்ல அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. எ மேன் பர்ச்சேஸ்டு 5 டாய்ஸ் அட் தி ரேட் ஆஃப் 200 rupees ஈச். ஓகேங்களா? ஒரு மேன் போயிட்டு டாய்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாரு. பர்ச்சேஸ் பண்றப்ப 5 டாய்ஸை 200 rupeesக்கு வாங்குறாரு. ஒரு ஒரு டாயும் 200 200 அப்படின்னு சொல்லிட்டு ஈச் டாய்ஸ்க்கும்
200 rupees கொடுத்து 5 டாய்ஸ் மொத்தம் வாங்குறாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 6 டாய்ஸ் வாங்குறாங்க. 6 டாய்ஸ், அந்த 6 டாய்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு டாய்ஸ் உங்களுக்கு 250 rupees. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 டாய்ஸ் வாங்குனாங்க, அடுத்து ஒரு 6 டாய்ஸ் வாங்குனாங்க. 5 டாய்ஸ் வாங்குறப்போ ஒரு டாயோட பிரைஸ் 200, 6 டாய்ஸ் வாங்குறப்போ ஒரு டாயோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250. அடுத்து அதே மாதிரி போயிட்டு இப்ப 9 டாய்ஸ் வாங்க போறாங்க. 9 டாய்ஸ் வாங்குறப்ப அவங்களுக்கு 300 rupees ஈச்னு போட்டிருக்காங்க. ஒரு டாயோட ரேட்டுமே வந்து 300. இப்போ ஃபைனலா கேக்குறது, calculate the average cost of one toy. நார்மலா ஒரே ஒரு டாயோட ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் டாயோட ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோன்றது மட்டும் ஃபைன் பண்ணுங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இப்பதானே உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சம் ஆஃப் தி அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வாங்கினாங்க, அதுக்கு என்ன பிரைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரு 5 டாய்ஸை வாங்கினாரு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 டாய்ஸை வாங்கினாரு. ஸோ 5 டாய்ஸை வாங்கினாரு அப்படின்றப்போ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாயோட பிரைஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்ததை எடுத்துக்கலாம். பிரைஸ் ஆஃப் 5 டாய்ஸ். பிரைஸ் ஆஃப் 5 டாய்ஸ் ஈக்குவல் டு ஒரு டாய் எவ்வளவு சொன்னாங்கன்னா 200. ஒரு டாய்ஸ் 200 அப்படின்னா இன்டூ 5. அப்ப மொத்தமா அந்த இடத்துல அவர் எவ்வளவு பே பண்ணிருப்பாரு அப்படின்னு பாருங்க. அந்த இடத்துல மொத்தமா அவரு 1000 rupees பே பண்ணிருப்பாரு. கரெக்டா? அடுத்து அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து 6 டாய்ஸ் வாங்குறாரா? சோ பிரைஸ் ஆஃப் 6 டாய்ஸ் ஈக்குவல் டு 250 into 6. மல்டிபிள் பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போயிட்டு இன்னொரு 9 டாய்ஸ் வாங்குறாரு. பிரைஸ் ஆஃப் 9 டாய்ஸ் ஈக்குவல் டு ஒரு டாயோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 300. குவான்டிட்டி வந்து 9. ஸோ 9 300 into 9 பண்ணீங்கன்னா 2700. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வாங்கினப்ப எவ்வளவு பே பண்ணாரு மொத்தமா, செகண்ட் வாங்கினப்ப எவ்வளவு பே பண்ணாரு, தேர்ட் வாங்கினப்ப எவ்வளவு பே பண்ணாரு அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அவங்க கேக்குறது ஆவரேஜா ஒரு டாயோட மினிமம் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றதான் கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட ஆவரேஜ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஒன் டாய் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப எவ்வளவு பே பண்ணாரு 1000 rupees. கரெக்டா? அதே மாதிரி செகண்ட் வாங்குறப்ப எவ்வளவு பே பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 1500 rupees. தேர்ட் வாங்குறப்ப 2700 rupees பே பண்ணிருக்காரு. ஓகேவா? சோ மொத்தமா 3 டைம்ஸ் தான் அவர் வாங்கியிருக்காரு. சோ இப்போ நீங்க கீழே என்ன போடணும், இப்ப மேல இருக்கிறது சம் ஆஃப் தி அப்சர்வேஷன், கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இங்க எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. இந்த இடத்துல பார்க்கணும் மொத்தம் எத்தனை ப்ராடக்ட். இங்க பாத்தீங்க அப்படின்னா 5 ஐட்டம் வாங்கியிருக்காங்க, இங்க 6 ஐட்டம் வாங்கியிருக்காங்க, இங்க 9 ஐட்டம் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தோட டோட்டல் பிரைஸ் தான் நம்ம இங்க எடுத்து போடுறோம். கரெக்டா? சோ அதனால நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை போயிட்டு 3ன்னு போடக்கூடாது. இங்க போட்ட பிரைஸ் வந்து 1000 பிரைஸ் 1000ன்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 ப்ராடக்ட்ஸோடது. அதே மாதிரி 1500ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 6 ப்ராடக்ட்ஸ்க்கு, 2700ன்றது 9 ப்ராடக்ட்ஸ். ஸோ இது ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 6 + 9 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 20. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 20. ஓகேவா? ஃபைனலா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தி அப்சர்வேஷன் போட்டுட்டோம், அதே மாதிரி டிவைட் பைல நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனும் போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்க இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்றப்ப 1000 + 1500 உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2500 வருமா? நெக்ஸ்ட் 2500 + 2700 பண்ணீங்க அப்படின்னா 5200. ஓகே, டிவைடட் பை 20. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல்.
ஓகே, அடுத்து இந்த 2 வச்சு 520 கேன்சல் பண்றப்ப 2 டேபிள்ஸ் டைரக்டா கேன்சல் பண்ணுங்க. 2 2s are 4, ரிமைனிங் 1, so 60. So answer is 260. 260. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆவரேஜா ஒரு டாயோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 260 rupees. ஆவரேஜா ஒரே ஒரு டாயோட காஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு 260 rupees. இதுதான் வந்து பேசிக்கா வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஆவரேஜ் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இப்ப நார்மலா வந்து ஆவரேஜ்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து இப்ப பார்க்க போறது வெயிட்டட் ஆவரேஜ். வெயிட்டட் ஆவரேஜ்னா என்ன பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ வெயிட்டட் ஆவரேஜ்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஆவரேஜ்னு சொல்றப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டா வந்து ஆவரேஜ்ன்றப்ப ஃபார்முலா போட்டீங்க எழுதிட்டீங்க. ஆனா இந்த இடத்துல வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்றப்ப ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்றப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் போறப்ப தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வெயிட்டட் ஆவரேஜ்னா என்னன்றதை நான் இப்போ ஒரு 2 பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இஃப் வி ஹேவ் 2 or more groups of members whose individual averages are known, the combined average of all the members of all the group is known as weighted average. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 or more groups members வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்டிஜர் ஆவரேஜும் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அவங்க கம்பைன்ட் ஆவரேஜ் வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஃபைன் பண்றப்ப அந்த குரூப்ல அதை வந்து வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எல்லாரோட வெயிட்டும் இவ்வளவுதான் எக்ஸாக்டா தெரியும். ஸோ அப்படின்றப்ப அது வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இஃப் தேர் ஆர் கே குரூப்ஸ், இப்போ வந்து எவ்வளவு குரூப்ஸ் இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அதனால கே குரூப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி இதுல உங்களுக்கு வர மெம்பர்ஸோட நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா N1 N2 NKன்னு எடுத்துப்பாங்க. அதோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A1 A2 A3 AK அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. சரிங்களா, ஸோ தென் அப்புறம் நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி ஃபைன் பண்றது? இப்போ எல்லாருமே வந்து இவ்வளவு மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, இதுதான் அவங்களோட ஆவரேஜ்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து வெயிட்டட் ஆவரேஜோட ஃபார்முலா பாத்துக்கோங்க. A பேஸ்ல W, AW equal to N1 A1 plus N2 A2. ஓகேவா, அப் டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது வரைக்கும் போகும். அப் டு NKன்னு கொடுக்குறேன். கே தான் வந்து நான் எனக்கு ஓவராலா எவ்வளோ நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால ஃபைனல் வந்து கேன்னு வச்சுக்கிறோம். ஸோ NK கீழே பார்த்தீங்கன்னா அகைன் AK. இப்போ டிவைடட் பை டினாமினேட்டர்ல வெறும் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ N1 பிளஸ் N2 அப் டு, இது வந்து மைனஸ் கிடையாது, நம்ம டாட் டாட் போட்டு அப் டு போடுவோம் இல்லையா, அதுக்கு தான் போட்டிருக்கேன் NK. ஓகேவா, ஸோ வெயிட்டட் ஆவரேஜோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N1 A1 பிளஸ் N2 A2 அப்புறம் பிளஸ் N3 A3 அப் டு NK AK வரைக்கும். ஓகேவா, டிவைடட் பைல N மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ N1 பிளஸ் N2 பிளஸ் N3 அப் டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NK வரைக்கும் வரும். சரிங்களா, இதுதான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா அண்ட் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெயிட்டட் ஆவரேஜ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின்ல the average weight of 29 student in class is 48 kg. ஓகேங்களா, ஆவரேஜா வெயிட் பாத்தீங்கன்னா 29 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 48 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தி வெயிட் ஆஃப் தி டீச்சர் இஸ் இன்க்ளூடட், அந்த வெயிட்ல டீச்சர் வந்து டீச்சரோட வெயிட்டும் இன்க்ளூட் பண்றாங்க. சரிங்களா, இன்க்ளூட் பண்ண பிறகு தி ஆவரேஜ் வெயிட் ரைசஸ் பை 500 கிராம். அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 500 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் தி வெயிட் ஆஃப் தி
டீச்சர். ஃபைண்ட் தி வெயிட் ஆஃப் தி டீச்சர் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு சம் ஆஃப் தி குவான்டிட்டிஸை நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்டா? சம் ஆஃப் தி குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அதுல இருந்து ஒரிஜினல் ஆவரேஜ் என்ன டிவைட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்றப்ப புரியாது. ஸோ நான் இப்போ போடுறேன் பாருங்க. நமக்கு அவங்க கேட்குற கொஸ்டினை யாரு கேட்குறாங்கன்னா டீச்சர் மட்டும்தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ டீச்சர் மட்டும் கேட்குறப்ப நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ நார்மலாவே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெயிட் ஆஃப் தி டீச்சரை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 48 கேஜி ஓவரால் இருந்துச்சு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 29 வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் இருக்கு அப்போ. சரிங்களா? இனிஷியலா வந்து ஓவரால் 29 ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து நம்ம ஒரே மட்டும் 48 கேஜி அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா 48 கேஜியா தான் இருந்திருக்கு வெயிட். 48 கேஜியா இருந்ததுல இங்க என்ன ஆகுதுன்னா இப்போ டீச்சரை இன்க்ளூட் பண்றாங்க. டீச்சரை இன்க்ளூட் பண்ண பிறகு 500 கேஜி சாரி 500 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்ப அந்த 500 கிராம்ஸ்ன்றது 1 கேஜில பாதி. கரெக்டா? 500 கிராம்ஸ்ன்றது 1 கேஜில பாதி. ஸோ 1 கேஜில பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 கிராம். ஸோ அதை எப்படி எழுதலாம்? 0.5ன்னு எழுதலாமா? 0.5ன்னு எழுதலாமா? 1ல பாதி தானே 500 கிராம். ஸோ அதனால இந்த இடத்துல 0.5 எப்ப இது வந்து ஆட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 30 பேரோட வெயிட். நல்லா பார்த்துக்கோங்க. இனிஷியலாக 48 கேஜி தான் இருந்துச்சு. அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சரை ஆட் பண்ணிட்டாங்க மொத்தமாக. அப்போ 30 இப்போ 29 இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்கதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டீச்சரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக 30 பேர் ஆயிட்டாங்க. 30 மெம்பர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த 30 மெம்பர்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 கிராம்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது எல்லாத்துலேயுமே. ஸோ எல்லாத்துலேயுமே 500 கேஜி ஆவரேஜ் வெயிட் 500 கிராம்ஸ் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த 0.5 போட்டு தானே ஆகணும். இனிஷியலா இருந்த 48 கேஜி அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இது இப்படி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்க உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்க. இங்க 48 இருக்கு பிளஸ் 0.5 30ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இந்த ஜீரோக்கு இது கேன்சல் ஆயிடும். கரெக்டா? இந்த ஜீரோக்கு இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நல்லா பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு ஜீரோ இருக்கு. இந்த லாஜிக் நமக்கு ஆல்ரெடி தெரியல. இப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் வர மாதிரி ரவுண்ட் வேல்யூ வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணி நம்ம அந்த ஜீரோஸை கேன்சல் பண்ணிப்போம். கரெக்டா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு ஜீரோ இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் அங்கே என்ன இருக்குன்னா 5 இன்டூ 3ன்னு இருக்கு. ஸோ 5 இன்டூ 3 பண்ணீங்க அப்படின்னா 15. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்போ 48 பிளஸ் 15 பண்றப்போ 63 கேஜி. 63 கேஜி தான் அந்த டீச்சரோட வெயிட். ஓகேங்களா? ஸோ டீச்சரோட வெயிட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் என்னமோ 48 கேஜி தான் இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மட்டும் இருக்கப்ப அடுத்தது டீச்சரை அதில் ஆட் பண்ணுறாங்க. டீச்சரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆவரேஜாக எல்லா ஸ்டூடெண்டோட வெயிட்லையுமே வந்து 0.5 கிராம்ஸ் அதாவது 0.5 கிலோகிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 500 கிராம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக டீச்சரோட வெயிட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சரோட வெயிட் 63 கேஜி. முடிஞ்சு. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோமெட்ரிக் மீன் ஆர் ஜியோமெட்ரிக் ஆவரேஜ். நெக்ஸ்ட் டாபிக் ஆவரேஜ்ல ஜியோமெட்ரிக் மீன் ஆர் ஜியோமெட்ரிக் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜியோமெட்ரிக்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ ஜியோமெட்ரிக்னு சொல்லுவீங்க அல்ல ஜியோமெட்ரிக் சொல்லுவீங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஜியோமெட்ரிக் மீனை எப்படி ஃபைன் பண்ணுறது, ஆவரேஜ்னு சொல்கிறப்ப மீன்னு சொல்கிறப்ப என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ்? ஓகேவா? ஸோ இப்போ நீங்க பாக்குறப்போ ஜியோமெட்ரிக் மீன் அதாவது ஜியோமெட்ரிக் மீன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றது நமக்கு தெரியணும். இப்போ x1 இருக்கு, x2 இருக்கு, x3 இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை கொடுக்குறாங்களோ அதை கவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி நம்ம கவுண்ட் எடுத்துறப்ப தான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ x1 இன்டூ x2 இன்டூ அப் டு xn இதுதான் வந்து ஜியோமெட்ரிக்கோட மீன். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஜியோமெட்ரிக் மீன் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா x1 into x2 into up to xn
இதுதான் வந்து ஜியோமெட்ரிக் மீனோட ஃபார்முலா. ஸோ கீழவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. தி ப்ரொடக்ஷன் ஆஃப் எ கம்பெனி ஃபார் 3 successive years has increased by 10%, 20% and 40% respectively. 10%, 20% and 40% respectively. வாட் இஸ் தி ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? ஆவரேஜா அங்க எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் கொஸ்டினா கேட்குறாங்க. ஸோ எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு பாருங்க. நார்மலாவே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணா போதும். ஸோ இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 10, 20, 40 நல்லா பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வேல்யூஸ், அதாவது ஈவன் ஆட்ல வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்பயுமே அதுல மிடில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சரா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 10% இருக்கு, 20% இருக்கு, 40% இருக்கு. நீங்க இது எதுக்கு எந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ண வேண்டாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஆட்ல இருக்கணும். நம்ம ஓவரால் ஐட்டம்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்ல இருக்கு அப்படின்றப்ப. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆட்ல தானே இருக்கு 1, 2, 3. ஸோ ஆட்ல இருக்கு அப்படின்றப்ப நம்ம டைரக்டாவே கூட ஆன்சர் போட்டுக்கலாம். டைரக்டா ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? இப்ப மிடில்ல யார் இருக்காங்களோ ஆட்ல இருந்துச்சுன்னா மிடில்ல இருக்கவங்க தான் ஆன்சர். ஓகேவா? ஆட்ல இருக்கு அப்படின்னா மிடில்ல இருக்கவங்க தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஈவன்ல கொடுக்குறாங்க, நம்பர் ஆஃப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 10%, 20%, 40% இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு 4% கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மிடில் இருக்க அந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் மட்டும் போதும். ஈவன்ல கொடுக்குறப்ப மிடில் இருக்க 2 வேல்யூஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் ஆவரேஜ் ஃபைன் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட் பார்க்க போறோம். மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல நார்மலாகவே இப்போ ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்யூஷன் வந்து டேரக்டாலாம் ஒன்றும் ஃபார்ம் ஆகாது. சம்திங் ஏதாவது மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபார்ம் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதுல நீங்க பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் சிம்பிள் மிக்சர்னா என்ன, அடுத்து காம்பவுண்ட் மிக்சர்னா என்ன, அலிகேஷன்னா என்ன, அதெல்லாமே நான் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். சிம்பிள் மிக்சர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா when two different ingredients are mixed together, it is known as simple mixture. நார்மலா வந்து ஏதோ ஒரு 2 இன்கிரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்றதால ஃபார்ம் ஆகுற சொல்யூஷன் பாத்தீங்கன்னா அதை வந்து சிம்பிள் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் மிக்சர் அப்படின்னா என்னன்னு பாருங்க. when two or more simple mixtures are mixed together to form another mixture, it is known as compound mixture. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 மிக்சர் மட்டும் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா சிம்பிள் மிக்சர். இப்போ 2க்கும் மேல மிக்சர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை வந்து காம்பவுண்ட் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலிகேஷன். அலிகேஷன் நீங்க எடுத்துக்கிறப்ப அலிகேஷன் வந்து இஸ் நத்திங் பட் ஃபாஸ்டர் டெக்னிக் ஆஃப் சால்விங் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் தி வெயிட்டட் ஆவரேஜ் சுச்சுவேஷன் as applied to the case of two groups being mixed together. The word alligation literally means linking. அலிகேஷன் மெத்தட் வந்து இங்க எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகேஷன் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை சால்வ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. ஸோ அதை நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க, என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் கம்ப்ளீட்டா இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் மிக்சர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், காம்பவுண்ட் மிக்சர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அலிகேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது அலிகேஷன் ரூல். அலிகேஷன் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, அலிகேஷன் மெத்தட்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா லிங்க் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது நான் பேசிக்கா சொல்லியிருப்பேன். அலிகேஷன் ரூல்னா என்னன்னு பாருங்க. அலிகேஷன் ரூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் when different quantities of the same or different ingredients of different costs are mixed together to produce a mixture of mean cost, the ratio of the quantities is the inversely proportional to the difference in the cost from the mean cost. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு சால்வ் பண்றப்ப தான் புரியும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து அந்த டோட்டல் காஸ்ட்டை வச்சு நம்மளால ரேஷியோ ஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல அவங்க எவ்வளவு குவான்டிட்டி இருந்தாங்க, இல்ல எவ்வளவு பிரைஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நம்மளால ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி எப்பயுமே எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நியூமரேட்டர்ல சீப்பர் வேல்யூ இருக்கணும், கீழே டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஹையர் வேல்யூ இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல பார்க்குறப்போ நார்மலா இந்த டயகிராம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம மீன் மெத்தட் சொல்றேன் இல்லையா, அலிகேஷன் மெத்தட். அலிகேஷன் மெத்தட்னா எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாரி இருக்கும். இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு பட்டர்ஃப்ளை மாரி இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மீன் இருக்கும். மீன் பிரைஸ். ஓகேவா? மிடில்ல மீன் பிரைஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும். இந்த இடத்துல ஒரு இங்க ஒரு எக்ஸ் இருப்பாங்க. இங்க ஒரு ஒய் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் ஹையஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த ஹையஸ்ட் வேல்யூ இப்போ ஹையஸ்ட் வேல்யூ தான் நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்க ஹையஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்றேன். இங்க லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்றேன். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து இங்க தான் வரணும். ஸோ இங்க இருக்கிற வேல்யூவால இங்க இருக்கிற வேல்யூவை சப் பண்ணுங்க. சப் பண்ணி வர ஆன்சரை எடுத்துட்டு வந்து இங்க போடணும். ஓகேவா? ஸோ மேலே டாப்ல இருக்க இந்த வேல்யூ கூட இந்த மிடில் இருக்க வேல்யூவை சப் பண்ணி வர ஆன்சர் எடுத்து வந்து இங்கே போடணும். அதே மாதிரி இந்த சைடு லோயர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து இங்கே ஏதாவது சப் பண்ணணும். ஏன்னா இது சின்ன வேல்யூ. ஸோ இதுலேருந்து இதை சப் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வந்து இங்கே போடணும். ஓகேவா? மீன்ல இருந்து லோயரை சப் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து இங்கே போடுற மாதிரி இருக்கும். அதான் நீங்க போட்டிருக்கேன் பாருங்க. பிரைஸ் ஆஃப் டேரியர் மைனஸ் மீன் பிரைஸ் அதை எடுத்துட்டு வந்து இங்கே போடணும். ஓகேவா? அடுத்தது மீன் பிரைஸ் மைனஸ் சீப்பர். சீப்பர்னா என்ன? லோயர் தான். டீலர்னா ஹையஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு அலிகேஷன் ரூல்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசிக் அலிகேஷன் ரூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து எப்படி இருக்கும்? இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டே காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இப்போ லாஸ்ட் ஸ்லைட்ல போட்டேன் இல்லைங்களா, பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ ஒரு ஏதோ சம்திங் குவான்டிட்டி இருக்கு. குவான்டிட்டி ஏ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பி, ரெண்டு விஷயம் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னோட குவான்டிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல, செகண்ட் ஒன்னோட குவான்டிட்டி செகண்ட் ஸ்லைட்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி அதோட மீன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கு. சரிங்களா? ஸோ எழுதுறப்ப எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. குவான்டிட்டி ஏ இருக்கு, அடுத்தது இங்க டி இருக்கு. ஸோ நம்ம சால்வ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா எது அதிகமா இருக்கோ, ஓகேவா, எது அதிகமா இருக்கோ அதுல இருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வரும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து குவான்டிட்டி ஏ தான் எனக்கு தேவை. குவான்டிட்டி ஏவே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குவான்டிட்டி ஏவே எனக்கு தெரியாது, எனக்கு குவான்டிட்டி ஏ தான் வேணும் அப்படின்னு சொல்றப்ப நான் என்ன பண்ணோம்னா, இங்க இருக்கிறதுல யார் யார் என்னன்னு ஏ தான் வேணும்ன்றப்ப பி இருக்கு, இங்க டி இருக்கு. கரெக்டா? ஸோ நான் டைரக்டா நான் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது எப்படியுமே வந்து சின்ன வேல்யூ தான். குவான்டிட்டி பில இருக்கவங்க நம்ம சின்ன வேல்யூ அசம்ஷன் வச்சுக்கிறோம். இப்ப அதிகமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து இதை சப் பண்ணிக்கலாம். ஆனா இது சின்ன வேல்யூன்னு வச்சுக்கலாம். அப்ப இதுல இருந்து இதை சப் பண்ணோம்னா நமக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். கரெக்டா? அதே மாதிரி இப்ப குவான்டிட்டி பி வேணும் அப்படின்றப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்போசிட்ல சப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அலிகேஷன் ரூல்ஸ்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்கேன். அலிகேஷன் ரூல்ஸ்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, டு ஃபைண்ட் தி மீன் வேல்யூ ஆஃப் மிக்சர் when the price of two or more ingredients which are mixed together and proportion which they are mixed are given. To find the proportion in which the ingredients at given prices must be mixed to produce a mixture at a given price. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலிகேஷன்ஸ் வந்து அவங்க மிக்ஸ் பண்றது, மிக்சர்ஸ் அந்த இன்கிரீடியன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து என்ன கொஸ்டின்னா, இன் வாட் ப்ரொபோர்ஷன் மஸ்ட் சுகர் அட் ₹13.40 per kg be mixed with the sugar at ₹13.65 per kg so that the mixture be worth ₹13.20 a kg. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ கேஜ்னாலும் per கேஜ்னாலும் ஒன்று தானே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க கரெக்டாக வந்து அவங்க சுகரை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நார்மல் இப்போ ஒரு ₹13 13.40 அந்த ருபீஸில் விற்கிற பர் கேஜிக்கு விற்கிற சுகரை வந்து 13.60 பர் கேஜி விற்கிற சுகர் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா? மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை அவங்க வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 13.20 கேஜிக்கு விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்க. இந்த இடத்துல அவங்களோட ரேஷியோ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? வாட் ப்ரொபோர்ஷன் மஸ்ட் சுகர். ப்ரொபோர்ஷன்னா என்ன? ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்கும் நமக்கு? ப்ரொபோர்ஷனால எப்படி இருக்கும்? ரேஷியோன்றப்ப நமக்கு ஈஸ்ட்ல இருக்கும், ப்ரொபோர்ஷன்றப்ப பைல இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரேஷியோ மட்டும் ஃபைன் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க.
இப்ப வந்து எப்பயுமே வந்து ஒரு சைடு சீப்பர் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து லோயர் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடு சீப்பர் வச்சுக்கலாம், இந்த சைடு வந்து ஹையர் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப சீப்பர் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிறவங்கள இங்க வச்சுக்கணும், அதிகமா இருக்கிறவங்கள இங்க வச்சுக்கணும். யார் கம்மியா இருக்கா? 13.40 கம்மியா இருக்காங்களா? 13.65 கம்மியா இருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைசையில இருக்கு. மிக்ஸ்டு பைசையில இருக்கு. கரெக்ட்டா? ஸோ பைசையில இருந்து ருப்பீஸ்க்கு மாத்தணும். கொஞ்சம் ருப்பீஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 13.40 அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டா இருக்கு. அந்த 13ன்றது ருப்பீஸ், 40ன்றது பைசு. ஸோ ஓவராலா இத நான் பைசாக்கே மாத்திடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 13.40 பைசாக்கு மாத்திடலாம். அப்போ 1 ரூபிக்கு எவ்வளோ பைசா அப்படின்னு பைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பைஸ் வரும்? ஸோ நார்மலாவே வந்து 100 பைஸ் வரும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி தான் இப்ப ஜஸ்ட் நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணேன்னா, இன்டூ 100 பண்றேன். இன்டூ 100 பண்றப்ப இந்த 13.40, 13.65, 13.20 இது எல்லாமே வந்து பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். டோட்டலா எல்லாமே வந்து பைசால நம்ம மாத்திட்டோம். சரியா? மாத்திட்ட பிறகு நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து ருப்பீஸ்ல மிக்ஸ்டு ருப்பீஸ் வந்து பாயிண்ட்ல அதாவது பைசாலையும் சேர்த்து இருக்கு. ஸோ ருப்பீஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்றோம் அப்படின்னா பைசாக்கு மாத்துறோம். ஸோ மாத்துறப்ப எல்லாமே எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. அதுல சீப்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1340 தான். ஸோ 1340 பைஸ் 1340 பைஸ் அதே மாதிரி 1365 இதுதான் வந்து அதிகமா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அதிகமா இருக்கிறதால நான் இத இந்த சைடு எடுத்துக்கிறேன். லோயர் இருக்கிறதால அத நான் அதர் சைடு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேரோட ஆவரேஜ் மினிமம் பிரைஸ் என்னன்னு பாருங்க. ஆவரேஜ்னாலும் மினிமம்னாலும் ஒண்ணு தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு மினிமம் பார்க்குறப்ப 2 பேரும் மிக்ஸ் பண்ணப்ப எவ்வளோன்னு வித்தாங்கன்னா 13.20ன்னு வித்தாங்க. நம்ம தான் இன்டூ 100 எல்லாத்துக்கும் காமனா பண்ணிட்டோம் இல்லையா? அப்பனா 1320ன்னு வருமா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆவரேஜ் பிரைஸ் ஆர் மீன் பிரைஸ். ஓகேவா? ஆவரேஜ் பிரைஸ் ஆர் மீன் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து குவான்டிட்டி தான் ஃபைன் பண்ண போறோம். ஓகேங்களா? குவான்டிட்டி எப்படி ஃபைன் பண்ணலாம்? கீழே இருக்கிறது இப்போ குவான்டிட்டி, மேலே இருக்கிறது அமௌண்ட், கீழே இருக்கிறது குவான்டிட்டி. அது குவான்டிட்டி எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. குவான்டிட்டி நீங்க ஃபைன் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியாகவே இந்த டேரக்டாவே வந்து ஆன்சர் கிடைச்சிரும். எப்பவுமே அதிகமா இருக்கிறது வந்து கம்மியா இருக்கிறத மைனஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1365ல இருந்து 1320 சப் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் போடணும் ஆன்சர் எடுத்துட்டு வந்து. ஓகேவா? இந்த ஆங்கிள் இந்த மாதிரி தான் போடணும். ஸோ 1365ல இருந்து 1320 சப் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து உங்களுக்கு 45 இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து இங்க தான் போடணும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி இங்க 1340 பைஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 1320 இருக்கு. ஸோ அதனால நம்ம டைரக்டா அப்படியே சப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 20. ஸோ இந்த இடத்துல 45 டிஃபரன்ஸ், இந்த இடத்துல 20 டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம ரேஷியோவா மாத்தணும். ரேஷியோ மாத்தனா நம்ம டைரக்டா இதை எடுத்துட்டு போய் 45:20ன்னு போட்டுடலாம். ஆனா ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு காமன் டேபிள் டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ காமன் டேபிள் டிவைட் ஆகுற மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்ம டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சர் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ 45:20ன்னு போடக்கூடாது. 45 அண்ட் 20 எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்னு பாருங்க. நமக்கு டைரக்டா வந்து நமக்கு நல்லாவே தெரியும் 5 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும். அப்ப 9 டைம்ஸ் வந்து 45 அதே மாதிரி 4 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20. ஸோ ஆன்சர் இங்க உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸ்டு சுகர் இருக்கு இல்லையா? அதோட ரேஷியோ வந்து 9:4. அப்பனா 9 கேஜி வந்து அவங்க அந்த 13 ருபீஸ் 40 பைஸ் சுகர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 கேஜி பார்த்தீங்கன்னா 13 ருபீஸ் 65 சுகரை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ப்ரொப்போர்ஷன்றது ஜஸ்ட் இந்த ரேஷியோ நான் அப்படியே என்ன பண்ணலாம்? ரேஷியோ இருக்கிறது இப்போ கோலன்ல இருக்கிறது அப்படியே பையில போட்டோம்னா அதை வந்து ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோமா? ஸோ அந்த மாதிரி தான் இதுதான் வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆஃப் தி மிக்சர். பிரைஸ் ஆஃப் தி மிக்சர் அதான் பார்க்க போறோம். பிரைஸ் ஆஃப் தி மிக்சர்னா என்ன அப்படின்னு பாருங்க. பிரைஸ் ஆஃப் தி மிக்சர் அப்படின்னு சொல்றப்போ when quantity qi இப்போ when quantityனால நம்ம q தான் மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம். so when quantity qi of ingredients mi's with the cost of ci's are mixed
தி காஸ்ட் ஆஃப் தி மிக்சர் சிஎம் இஸ் கிவன் பை. இப்போ நீங்க பார்க்குறப்ப நார்மலாகவே வந்து உங்களுக்கு சிஐ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கியூஐன்றது வந்து அதோட குவான்டிட்டி. என்ன காஸ்ட் அதோட குவான்டிட்டி என்ன, ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம அங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஃபைனலாக அவங்க கேட்குறது ஓவராலாக அந்த மிக்சரோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஒரு இப்போ நார்மலாக வந்து ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே இருக்குது, ஸோ அதுக்கு இதுதான் காஸ்ட்டு, ஓகே இந்த அமௌண்ட் தான் காஸ்ட், இவ்வளோ தான் குவான்டிட்டிலாம் சொல்லிட்ட பிறகு அதை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றப்ப எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. நார்மலாகவே வந்து இதுதான் குவான்டிட்டி இதுதான் வந்து காஸ்ட்லாம் சொல்லிட்ட பிறகு மிக்சரோட ப்ரைஸ் மிக்சர் எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுக்கு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. சிஎம் மிக்சரோட ஃபார்முலா எப்போ இந்த மாதிரி குவான்டிட்டியும் இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துட்டு கேட்குறப்ப சிஎம் ஈக்குவல் டு காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க சம்மேஷன் ஆஃப் CI QI divided by summation of QI. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சரோட காஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் CI/QI டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் QI. ஓகேங்களா? இதுதான் வந்து மிக்சர் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? மிக்சரோட ப்ரைஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 kg ஆஃப் ரைஸ் ஆஃப் ₹6 per kg இஸ் மிக்ஸ்டு வித் 4 kg ஆஃப் ரைஸ் டு கெட் mixture cost ₹7 per kg. Find the price of the costlier rice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 kg ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த 5 kg ரைஸில் ஒரு கேஜி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்ஸ்டு வித் 4 kg ரைஸ். இப்போ 5 kg ரைஸ் கூட ஒரு 4 kg ரைஸஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 5 kgக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஒரு கிலோக்கு. ஆனால் 4 kgக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லலை. ஆனால் அந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு அவர் விற்கிறது அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சரோட காஸ்ட் வந்து ₹7 per kg அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் அதிகமாக இருக்கிற அரிசியோட ப்ரைஸ் என்ன அப்படின்றதான் கொஷின். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தெரியும். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு அவர் எவ்வளோன்னு வித்தாருன்னா ₹7 வித்தாரு. கரெக்டா? அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு ₹7 வித்தாரு. ஸோ இதுக்காக நீங்க ஃபார்முலா போட்டு பெருசா பண்ணலாம் அவசியமே கிடையாது. ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வந்து ஒரு 6 வாங்கினாரு, அதுக்கு 200 பே பண்ணாரு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். அதே கான்செப்ட் தான். இப்போ வந்து 5 kg வந்து எவ்வளோ ₹6. ஓகேவா? பிளஸ் அதே மாதிரி 4 kg பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது. ஓகே, டிவைடட் பை இப்போ குவான்டிட்டி பாருங்க. குவான்டிட்டி பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன வரும்? இதுதானே குவான்டிட்டி, இதுவும் தான் குவான்டிட்டி. அப்போ 5 + 4 வந்து 9. நார்மலாக ஆவரேஜ் இப்படி தானே ஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ இந்த 9 வந்து இந்த 7 கூட கிராஸ் மல்டிபிள் ஆகிடுவாங்களா? அப்போது 63 = 30 + 4x. அடுத்தது 63லேருந்து இந்த 30 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 33 வருமா? 33 = 4x. ஃபைனலாக நமக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ x = 33 டிவைட் பை 4. ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.25. 8.25. அந்த காஸ்ட்லி ரைஸோட ஒரு கேஜி ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹8.25. இதுதான் வந்து இந்த கான்செப்ட்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸ்ட்ரைட் லைன் அப்ரோச் ஆஃப் அலிகேஷன். ஸ்ட்ரைட் லைன்
அப்ரோச் ஆஃப் அலிகேஷன் அப்படின்றது தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட். இந்த கான்செப்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து லெட் Q1 அண்ட் Q2 பி தி டூ குவான்டிட்டிஸ். Q1ன்றது ஒரு குவான்டிட்டி, Q2ன்றது இன்னொரு குவான்டிட்டி. ஓகேங்களா? அண்ட் N1 N2 ஆர் தி நம்பர் ஆஃப் elements. N1ன்றது ஒரு எலிமெண்ட், N2ன்றது ஒரு எலிமெண்ட். present in two quantities respectively. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதோட ஆவரேஜ் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். சரியா? ஸோ ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ Q1 இருக்கு, Q2 இருக்கு, அதுக்கு நடுவில் ஆவரேஜ் ஃபைன் பண்ணும். அதே மாதிரி N1 இருக்கு, N2 இருக்கு. இப்போ அந்த ஏவின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவின்றது ஆவரேஜ் ஆஃப் தி நியூ குரூப் ஃபார்ம். இந்த ரெண்டு குவான்டிட்டி அந்த கவுண்ட் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நியூவா ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த குரூப்போட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவி. ஓகேங்களா? அடுத்து பார்க்குறப்ப N1 அப்படின்றது எது பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா Q2 மைனஸ் ஏவி. Q2 மைனஸ் ஏவி. ஓகேங்களா? Q2 மைனஸ் ஏவி ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து N2 பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி N1 N+2 வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்ட் டு Q2 மைனஸ் Q1. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு N1 கரஸ்பாண்ட் டு Q2 மைனஸ் AV. அடுத்தது N2 correspond to Q2 minus Q1. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் அப்ரோச் ஆஃப் அலிகேஷன். இப்போ டேரக்டா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப தான் அது எப்படி வந்திருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு டேரக்டா தெரியும். சரிங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இல்லையா? அதே கொஷின் தான். அதே கொஷினை இந்த மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? இப்போ லாஸ்டா சால்வ் பண்ணலாம் அதே ப்ராப்ளம், அதுக்கான ஆன்சருமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத மட்டும் பாருங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். சரியா? ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க. இந்த 6ன்றது ப்ரைஸு. ஓகேவா? குவான்டிட்டி என்ன சொல்லியிருக்காங்க 5. அடுத்தது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸு. ஆனால் குவான்டிட்டி தெரியும் 4. ஆவரேஜுமே நமக்கு எவ்வளோன்னு தெரியும். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் பண்ணுறோம். ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் பண்ணுறப்போ நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எது கரஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4 கரஸ்பாண்ட் டு 7 minus 6. ஓகேவா? அதே மாதிரி அண்ட் 5 கரஸ்பாண்ட் டு எக்ஸ் மைனஸ் 7. அப்பனா நமக்கு இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னு பார்க்குறப்ப 4:1 வரும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 4:1 வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 tends to 1.25 வருமா? 1.25 வரும். ஓகே, அடுத்தது ஃபைனலாக வந்து நம்ம ஜஸ்ட் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 1.2. ஓகே, 1.2. அடுத்தது எக்ஸோட வேல்யூ மட்டும் தானே எனக்கு வேணும். ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணுன்றதால 1.25 வச்சுக்கோங்க. 8.25. 8.25. ஸோ இந்த மெத்தட் எப்படி வந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கே நான் இது இப்போ தான் ப்ரீவியஸில் சொல்லியிருப்பேன். N1ன்றது எப்படி வருது, N2ன்றது எப்படி வந்து எது பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றலாம் சொல்லியிருப்பேன். கரெக்டாக? ஸோ அது பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 4ன்றது எதை கரஸ்பாண்ட் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா 7 and 6 பேஸ் பண்ணியிருக்கு. 4ன்றது 7 and 6 பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ 7 and 6க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1, அதனால 4 tends to 1ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து நீங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்க்குறப்ப 5 correspond to x minus 7. ஓகே, 5 correspond to x minus 7. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்ப x minus 7 நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 5 இருக்குது. 5 அப்போ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா x minus 7. ஸோ அதை நான் டேரெக்டாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 அப்படின்னு தான் எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ 1.25 நான் எடுத்துக்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல வேல்யூ பார்த்தீங்கன்னா x minus 7 ஈக்குவல் டு 1.25 வரும். அது பேஸ் பண்ணி எக்ஸோட ஆன்சர் வந்து 8.25 கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான்
இதுதான் வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா கூட நீங்க நார்மல் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க எங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்ட்ல தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இந்த இடத்துல n1 எவ்வளோ பிளஸ் n2 அது ப்ரீவியஸ் ஸ்லைடு வந்து நீங்க ஒழுங்கா பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ப்ராப்பரா நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். அடுத்து வந்து இப்போ நம்ம டைரக்டா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். அடுத்து வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆவரேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் in three numbers the first is twice the second, and thrice the third if the average of these three numbers is 44. Then the first number is question. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு வந்து ட்வைஸ் தி செகண்ட் அண்ட் த்ரைஸ் தி தேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் தி ஆவரேஜ் ஆஃப் தீஸ் 3 நம்பர்ஸ் இஸ் 44 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு 3 நம்பர் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 3 நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ட்வைஸ் இருக்கு செகண்ட் நம்பரோட, அப்புறம் தேர்ட் நம்பரோட த்ரைஸ் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3 நம்பர்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த 3 நம்பர் நமக்கு என்னன்னே தெரியாது, அதனால எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துட்டு அதுல அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் நம்பரோட ட்வைஸு, அதே மாதிரி தேர்ட் நம்பரோட த்ரைஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 2y ஈக்குவல் டு 3z அப்படின்னு எடுக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2y ஈக்குவல் டு 3z அப்படின்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி நம்ம எக்ஸை வந்து எக்ஸ்ன்னு தான் கன்சிடர் பண்ண போகிறோம். கரெக்டா? ஒய்க்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜெட்டுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஆவரேஜ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல நமக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் வச்சுட்டு மீதி பேர் ரிமைனிங், அதாவது ஒருத்தங்க மட்டும் 0 பண்ணிப்போம். எக்ஸை வந்து மாற்றக்கூடாது, பிகாஸ் வந்து நம்ம எக்ஸை வச்சு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கு இப்போ நான் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2y ஈக்குவல் டு 3zன்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒய்க்கு ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப, ஒய்க்கு எனக்கு ஒரு வேல்யூ வேணுன்றப்ப நான் எக்ஸை மட்டும் எலிமினேட் பண்ணக்கூடாது. அப்புறம் நான் ஜெட்டை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஜெட் வந்து 0ன்னு சொல்லி நான் எடுத்துடுறேன். சரியா? 0ன்னு சொல்லி எடுத்துட்டேன்னா ரிமைனிங் யார் இருப்பா? 2y இருக்கிற இடத்துல இங்க வந்து நான் ஒய்யை மட்டும் தனியா எடுக்க போறேன். அப்போ எக்ஸ் கூட இந்த 2 போயிட்டு டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸ் பை 2ன்னு வந்துருமா? ஒய்யோட வேல்யூ எக்ஸ் பை 2ன்னு வந்துடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இப்போ எப்படி நான் ஒய்க்கு ஃபைன் பண்ணோம், இப்போ அதே மாதிரி ஜெட்க்கு ஃபைன் பண்ண போகிறேன். எக்ஸை எலிமினேட் பண்ணக்கூடாது, ஒய்யை எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஒய்யை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஜெட்டோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை 3ன்னு வரும். கரெக்டா? இப்போ ஒய்க்கு ஒரு வேல்யூ ஜெட்டுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து இப்போ நமக்கு நார்மலாக என்ன சொல்கிறாங்க, இந்த 3 நம்பரோட ஆவரேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 44. அப்போனா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்ட்டு தானே கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆவரேஜ்னால நம்ம எப்படி பண்ணுவோம், இப்போ வந்து சம் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் தி அப்சர்வேஷன், இதுதான் வந்து ஆவரேஜோட ஃபார்முலா. ஸோ அப்போனா இந்த இடத்துல வந்து சம் ஆஃப் தி அப்சர்வேஷனில் எக்ஸ் ப்ளஸ் இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வேல்யூஸ் எடுத்துருக்கணும், அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ் தான், செகண்ட் நம்பர் வந்து எக்ஸ் பை 2, தேர்ட் நம்பர் எக்ஸ் பை 3. ஓகேவா? மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 நம்பர்ஸ் தான், அதனால கீழே 3. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், இவங்க 3 பேரோட ஆவரேஜ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 44.
ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 இங்க இடத்துல வந்து 3 இருக்கா? ஸோ இங்க பார்த்தீங்க எல்லாமே இங்க ஃபிராக்ஷன்ல இருக்கு. இங்க எதுவுமே இல்லாம இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கு அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் வந்து காமனா வரணும். கரெக்ட்டா? ஸோ காமனா வரணும் அப்படின்றப்போ, ஸோ இந்த இடத்துல எனக்கு காமனா வரணும்னா, நான் இங்க இருக்கிற வேல்யூ தவிர இங்க இருக்கிற 2 வேல்யூஸ மல்டிபிள் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப 2 3 உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடுற மாரி இருக்கும். ஸோ நீங்க நார்மலா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஃபிராக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழ எப்பவுமே டினாமினேட்டர் காமனா இருக்கணும். நம்ம சால்வ்ஸ் பண்றப்ப. ஸோ அப்ப இந்த இடத்துல டினாமினேட்டர்ல இங்க எதுவுமே இல்ல என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 1, 2, 3 எல்சிஎம் எடுங்க. 1, 2, 3 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து டிஃபரெண்ட் தானே, ஆட் நம்பர்ஸ் தானே. ஸோ இதுக்கு தனியா நம்ம டேபிள்ஸ்லாம் போட்டு ஃபைண்ட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. 2 3s எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6. அப்பனா எல்சிஎம் இந்த இடத்துல 6 எல்லாத்துக்குமே காமனா டினாமினேட்டர்ல 6 வரணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 6 வரணும் அப்படின்னு கீழே வந்து எனக்கு 6 வரணும் அப்படின்னா என்ன பண்ணும்? மேலையும் கீழேயும் இன்டூ 6 பண்ணணும். இன்டூ 6 பண்றப்ப 6x டிவைட் பை 6ன்னு வந்துடும். அதே மாதிரி பிளஸ் இந்த இடத்துல எக்ஸ் இங்க கீழே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஸோ 2 இருக்கிற இடத்துல எனக்கு இப்போ 6 வரணும் அப்படின்றப்போ 2 இன்டூ 3 பண்ணீங்க அப்படின்னா 6. அப்பனா இங்க கீழேயும் 6. மேல பார்க்குறப்ப எக்ஸ் கூடயும் 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 3x பிளஸ் கீழே வந்து இங்க 3 இருக்கு. எனக்கு 6 வரணும். ஸோ இன்டூ 2. 2x டிவைட் பை 6. ஓகேவா? எல்லாத்துமே காமனா நமக்கு என்ன வர வச்சிட்டோம்? டினாமினேட்டர் 6ன்னு வர வச்சிட்டோம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 6x பிளஸ் 6x பிளஸ் ஸோ இங்க இருக்க அந்த டினாமினேட்டர்ல இந்த வேல்யூ விட்டுருக்கீங்க பாருங்க. இந்த 3 வரணும் இங்க. ஓகேவா? ஓகே. 6x பிளஸ் இங்க 3x பிளஸ் 2x ஓகே டிவைடட் பைல காமனா ஆல்ரெடி இங்க 6 எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கு. ஸோ காமனா ஒரே ஒரு 6 எடுத்துக்கலாம். இந்த கீழே இருக்க பை 3 மேலே போறப்ப இங்க என்னவா மாறணும்? 1/3 மாறிடும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த மேலே இருக்கிற இடத்துல 1 போயிடும். இங்கே தான் வந்து 3ன்னு வரும். கரெக்டா? ஈக்குவல் டு 44. இப்போ 6x plus 3x plus 2x பண்ணீங்க அப்படின்னா ஆட் பண்றப்ப 11x வருமா? ஸோ 11x divide by 18 6 3s are 18 தானே 44 ஈக்குவல் டு 44. டைரக்டா எக்ஸை மட்டும் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 72ன்னு கிடைச்சிருச்சு. ஓகே என்ன பண்ணிருப்பீங்க நெக்ஸ்ட் 44 கூட 8 வச்சு மல்டிபிள் பண்ணிருப்பீங்க. அதாவது 18 வச்சு மல்டிபிள் பண்ணிருப்பீங்க. மல்டிபிள் பண்ணி வந்த வேல்யூ கூட நீங்க 11ஆல டிவைட் பண்ணிருப்பீங்க. தென் வந்து உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். இதுதான் வந்து ஆவரேஜ் கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி ஆவரேஜ் கான்செப்ட்ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the average of 5 consecutive odd numbers is the average of 5 consecutive odd numbers is 61. What is the difference between the highest and lowest number? What is the difference between the highest and lowest number அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கான்சிகேட்டிவ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சிகேட்டிவ்னாலே கண்டினியூ, அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்சிகேட்டிவ் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துன்னு தமிழ்ல சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்றப்ப கண்டினியூ. ஓகேவா? கண்டினியூ. ஸோ கண்டினியூவான ஒரு 5 ஆட் நம்பர்ஸ் இருக்கு. தி ஆவரேஜ் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இஸ் 61 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 கண்டினியூவான ஆட் நம்பர்ஸ் ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 61. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் நம்பர்? அதுல அதிகமா இருக்கிற நம்பருக்கும் லோயஸ்டா கம்மியா இருக்கிற நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? இந்த இடத்துல எக்ஸாக்டா வந்து இதுதான் நம்பர்லாம் கொடுக்கல. ஆனா நமக்கு ஒரு ஃபார்மட் தெரியும். ஆட் நம்பர்னாலே ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ ஒரு ஆட் நம்பருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஆட் நம்பர் நமக்கு என்னெல்லாம் தெரியாது, சும்மா ஃபார்மட்க்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் 1, செகண்ட் ஆட் நம்பர் 3, அடுத்த ஆட் நம்பர் 5, அடுத்து 7. இந்த மாதிரி நீ இப்படியே தான் போயிட்டு இருக்கும். எல்லா ஆட் நம்பர்ஸ்க்குமே காமனா அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் பாருங்க 2. டிஃபரன்ஸ் வந்து 2. ஸோ காமனா எல்லாத்துலயும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா +2 டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் நமக்கு என்னன்னே தெரியாது. அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நார்மலா.
ஓகேவா? ஆவரேஜ் தானே சொல்றாங்க. ஆவரேஜ்ன்னு சொல்றப்ப எப்படியுமே அந்த 5 ஆட் நம்பரையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் வந்து எக்ஸ், செகண்ட் ஆட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அதோட நெக்ஸ்ட் ஆட் நம்பர் எப்படி இருக்கும்? இந்த எக்ஸ் கூட 2 வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். கரெக்டா? அப்போ எக்ஸ் பிளஸ் 2. அதே மாதிரி அதோட அடுத்த ஆட் நம்பர் என்ன ஆயிருக்கும்? எக்ஸ் பிளஸ் 2னா இந்த 2 கூட இன்னொரு 2 வேல்யூஸ் ஆட் ஆயிருக்கும். அப்போ எக்ஸ் பிளஸ் 4. அடுத்து எக்ஸ் பிளஸ் 6. அதுக்கு அடுத்து எக்ஸ் பிளஸ் 8. மொத்தம் 5 ஆட் நம்பர்ஸ் எடுத்துட்டோமா? ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர், செகண்ட் ஆட் நம்பர், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5. அதனால கீழே டினாமினேட்டர் 5. ஆவரேஜ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 61. ஓகே, இப்போ மேலே இருக்க அந்த எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. அதே மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. 5 எக்ஸஸ் இருக்கு. 5 எக்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ 5x. அதே மாதிரி நம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20. 5x equal to 20. அதே மாதிரி இந்த 61 இருக்கு. இங்க கீழே இருக்க 5 வந்து என்ன ஆயிருக்கும்? இந்த சைடு அப்படியே கிராஸ் மல்டிபிள் ஆயிருக்கும். ஸோ 61 கூட நீங்க 5 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 305 வருமா? ஸோ ஏன்னா 6 5s are வந்து 30. ஸோ 300. ஒரே ஒரு 5 மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா 305. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5x இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த 20 இந்த சைடு அனுப்புங்க. அப்போ 305 minus 20 ஈக்குவல் டு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 305லேருந்து 20 மைனஸ் பண்ணுங்க. அப்போனா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 285. ஓகேவா? 285 கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் மட்டும் தானே தேவை. ஸோ 285 டிவைட் பை 5 பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் 5 டைம்ஸ் 7 டைம்ஸ். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 57ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? 57ன்றது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ். அதே மாதிரி ஸ்டார்டிங் எடுக்கிறப்ப என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் தான் வந்து இனிஷியல் ஆட் நம்பராக எடுத்திருக்கோம். கரெக்டா? அவங்க கேட்ட கொஷினே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. லோயஸ்ட் நம்பர் எக்ஸ், ஹையஸ்ட் நம்பர் எக்ஸ் பிளஸ் 8. கரெக்டா? ஹையஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் 8. அப்பனா லோயஸ்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா 57. அப்போ ஹையஸ்ட் நம்பர் 57 பிளஸ் 8 பண்ணுங்க. 57 பிளஸ் 8 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? இதுல 3, அதுல 5. அப்போ 65வா? அவ்வளோதான். இப்போ லோயஸ்ட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சு. ரெண்டு பேருக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 65 மைனஸ் 57 பண்ணீங்க அப்படின்னா 5 மைனஸ் 57 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 8. அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர். ஓகேவா? ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் ஆக்சுவலி இது. ஸோ ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 3ல என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா there are 30 students in a class. There are 30 students in a class. The average age of the first 10 students is 12.5 years. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 12.5 years. தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி நெக்ஸ்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 13.1 years. ஓகேவா? ஸோ இதில் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி ஹோல் கிளாஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஆல்ரெடி இதே மாதிரி பேட்டர்ல நம்ம ஸ்டார்டிங்கே ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் கிளாஸ் நான் எடுக்கிறப்ப அதை பார்த்துருப்பீங்க ஆவரேஜ்க்கு. ஸோ அதே சேம் பேட்டர்ன் தான் இந்த கொஷின்மே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக இருக்கிறது 30 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதில் உங்களுக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா 12.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம காமனாக ஆவரேஜ் ஃபைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஓவரால் டோட்டல் ஏஜ் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போனா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் இது பார்க்குறப்ப ஸோ அந்த இடத்துல 10 இன்டூ 12.5 10 இன்டூ 12.5 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 125 இயர்ஸ். 125 இயர்ஸ். அடுத்தது அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோமோ அதே மாதிரி அடுத்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறப்ப 20 இன்டூ 13.1 ஓகேவா? மல்டிபிள் பண்ணுறப்ப 262 இயர்ஸ். 262 இயர்ஸ் ஓகேவா? ஸோ அடுத்தது ஆவரேஜாக அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஏஜ் அப்படின்றது ஃபைன் பண்ண போகிறோம். ஆவரேஜ் வந்து அந்த மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து அப்படின்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இவங்க மொத்தமாக இவங்களுக்கு எவ்வளோ ஏஜ்னு பார்த்துருக்கோம்னா 125 இயர்ஸா? ஸோ 125 ப்ளஸ் 262 டிவைடட் பை மொத்தம் இங்கே கீழே என்ன வரும் 2 வரும்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஆட் பண்ணுறப்ப 30 வருமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுறப்ப 5 + 2 7 அடுத்து 2 + 6 8 1 + 2 3 ஓகே. ஸோ கீழே 30. இப்போ 30 டேபிள்ஸ் எல்லாம் அப்படியே அடிங்க. 30 டேபிள்ஸாக அடிக்கிறப்போ ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 டைம் வந்து 30 ரிமைனிங் வந்து இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 87 இருக்குமா? ஸோ அந்த 87ல் எத்தனை டைம் வரும்னு பார்த்தா 2 டைம்ஸ் வரும். ஓகே. ஸோ 2 டைம்ஸ் வந்து 60 ரிமைனிங் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 இருக்கும். ஓகேவா? 27 வரைக்கும் அதில் இப்போ பாயிண்ட் வச்சு சேர்த்திங்க அப்படின்னா 9 டைம்ஸ். அப்போது இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 12.9 இயர்ஸ். ஆவரேஜ் வந்து 12.9 இயர்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஆவரேஜ் 12.9 இயர்ஸ். ஸோ முடிஞ்சு. கொஸ்டின் நம்பர் 3 ஓவர். கொஸ்டின் நம்பர் 3 ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன் எதுவுமே. ஓகேங்களா? தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் இஸ் 15.8 இயர்ஸ். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 15.8 இயர்ஸ். அதில் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் இன் தி கிளாஸ் பார்த்தீங்கன்னா 16.4 இயர்ஸ். தட் ஆஃப் தி கேர்ள்ஸ் இன் 15.4 இயர்ஸ். தி ரேஷியோ ஆஃப் தி நம்பர் of boys to the number of girls in the classes. அதாவது நம்ம கிளாஸ் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபைன் பண்ண போகிறது ரேஷியோ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரேஷியோ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ரேஷியோ ஃபைன் பண்ணுறப்போ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். கரெக்டாக? இந்த இடத்துல எக்ஸாக்டாக ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ்லாம் தெரியாது. ஜஸ்ட் வந்து அவங்களோட ஆவரேஜ் இவ்வளோ, பாய்ஸோட ஆவரேஜ் இவ்வளோ, கேர்ள்ஸோட ஆவரேஜ் இவ்வளோ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அலிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ அலிகேஷன் மெத்தட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? அலிகேஷன் மெத்தட் இப்படி தானே போடுவோம். ஸோ இதில் வந்து ஒரு சைடு ஹையஸ்ட் ஒரு சைடு லோயஸ்ட் அந்த மாதிரி போடுவோமா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக என்ன இருக்குன்னா 16.4. 16.4. ஓகே. 16.4ன்றது யாருது பார்த்தீங்கன்னா பாய்ஸோடது. ஏன் இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் பாய்ஸை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற கொஷினே வந்து ரேஷியோ ஆஃப் தி நம்பர்ஸ் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சைட் பாய்ஸ், இந்த சைட் கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ பாய்ஸ்க்கு வந்து 16.4 இயர்ஸ், கேர்ள்ஸ்க்கு வந்து 15.4 இயர்ஸ்.
ஓகே. ஸோ அதை நம்ம போட்டுட்டு இவங்க 2 பேரோட ஆவரேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ஓவரால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஓவரால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 15.8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15.8. ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம்? கீழே ரேஷியோ தானே ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? எப்பயுமே ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் அந்த மாதிரி தானே பண்ணுவோம். அப்போ 16.4லேருந்து 15.8 சப் பண்ணிங்கன்னா 0.6. கரெக்டா? அதே மாதிரி 15.8லேருந்து 0.4 சப் பண்ணி 15.4 சப் பண்ணீங்க அப்படின்னா 0.4. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? இங்க வந்து 4 வந்திருக்கு, இங்க வந்து 0.6 வந்திருக்கு. அந்த பாயிண்ட் எடுத்துருங்க டைரக்டாவே. அப்போ 4:6 வருமா? அடுத்து ஏதோ காமன் டேபிள் டிவைட் ஆகுமான்னு செக் பண்றப்ப 2 டேபிள் டிவைட் ஆகும். அப்போ 2:3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேஷியோ பாய்ஸ் வந்து 2 பார்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 3 பார்ட்ஸ் இருக்காங்க. இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 4க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆவரேஜ் சேலரி of all the 50 employees increasing 5 offices of company is rupees 850 if the average salary of the offices is 2500. Find the average salary of the remaining staff of the company. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி வந்து ஃபைன் பண்ணணும் 50 எம்ப்ளாயீஸ்க்கு. அதே மாதிரி பார்க்குறப்ப 5 ஆஃபீஸர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்ப ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 850 rupees. ஸோ இதில் ஆவரேஜ் சேலரி ஆஃபீஸர்ஸோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 2500 சொல்லிட்டாங்க. அப்போனா இதில் ரிமைனிங் ஸ்டாஃபோட ஆவரேஜ் சேலரி என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இது சால்வ் பண்ணலாம். இதுல இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸ்டார்டிங் வந்து ஆவரேஜ் சேலரி ஆஃப் ரிமைனிங் ஸ்டாஃப் தானே கேட்குறாங்க. மீதி இருக்கிற ஸ்டாஃபோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ எப்படி ஃபைன் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 50 எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க கரெக்டா. 50 எம்ப்ளாயீஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஆவரேஜ் சேலரி எவ்வளோ சொன்னாங்கன்னா 850. ஓகே. அடுத்தது அதே மாதிரி இப்போ 5 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. 5 ஆஃபீஸர்ஸோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 2500. ஓகே. டிவைடட் பை கீழே என்ன கவுண்ட் வரும்? 50, இங்கே -5. ஏன் இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 ஆஃபீஸர்ஸோட கம்பெனி அவங்க 5 ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து ஓவராலாக எம்ப்ளாயீஸே வந்து மொத்தமாக வந்து 50 எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க. அந்த 50 எம்ப்ளாயீஸில் 5 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அந்த 5 ஆஃபீஸர்ஸும் போயிட்டு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது தான் ஸ்டாஃபாக இருக்க முடியும். அந்த ரிமைனிங் இருக்கிறவங்கள ஃபைன் பண்ணுறதுக்காக மைனஸ் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கவுண்ட் வரும்? 50 - 5 பண்ணிங்கன்னா 45. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 50யையும் 850யும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 42,500 அப்படி கிடைக்கும். மைனஸ் 5 into 2500 12,500. ஓகே. டிவைட் பை 45. உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 667 அப்ராக்சிமேட்லி. 667 அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 5. இதில் வந்து இந்த 667 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஸ்டாஃபோட ஆவரேஜ் சேலரி. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ஸோ இது நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து
ஆல்ரெடி வந்து ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல இதான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து 500 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 500 கிராம்ஸ்க்கு பதிலாக 800 கிராம்ஸ்னு வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. 800 கிராம்ஸ்னு வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? சேம் அதே கொஸ்டின், ஜஸ்ட் வந்து 500 கிராம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு பதிலாக 800 கிராம்னு போட்டு சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஆவரேஜே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். வெயிட் ஆவரேஜில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாகவே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7. Question number 7 பார்த்தீங்கன்னா the average weight average age of 40 students in a class is 15 years. ஸோ இது எல்லாமே வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆவரேஜ் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து சேம் அதே மாதிரி ஒரே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் எதுக்கு என்ன கான்செப்ட்னு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் வந்து 15 இயர்ஸ். 40 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். when நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட், இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணுறாங்க, அப்போ வந்து அவங்களுடைய ஆவரேஜ்ல வந்து 0.2 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்பனா அந்த இடத்துல நியூ ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ப்ராப்ளமும் ஆல்ரெடி உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நியூவா என்ட்ரி ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். அதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் கூட இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த இடத்துல என்ட்ரி எக்ஸ்ட்ரா ஆனது ஒரே ஒருத்தர் தான். அதனால நம்ம அதை வந்து டேரெக்டாக கன்சிடர் பண்ணிக்கல. ஆனால் அந்த இடத்துல 10 பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அவங்க இன்டூ ஆல்ரெடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 15 இயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 0.2 இன்டூ எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, பிளஸ் இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, பிளஸ் இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததால 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்போ 10 இன்டூ 15 பண்ணீங்கன்னா 150யா? ஸோ 150 பிளஸ் 0.2 இன்டூ 50 பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 இன்டூ 5 வந்து 10. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 160. ஓகே, 160. இப்போ இந்த 160 எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கேட்கறது யாரை கேட்குறாங்க? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. இது ஓவராலாக டோட்டல் இது இந்த 160ன்றது. ஸோ இந்த 160 டிவைட் பை நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? 10 பேர். ஸோ 10 டிவைட் பண்ணிங்கன்னா டைரக்ட் ஆன்சர் 16. ரொம்பவே சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. Next, question number 8. Question number 8 பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 160 கிலோமீட்டர் வந்து அட் ஸ்பீட் ஆஃப் 120 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகுது. அனதர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் அட் ஸ்பீட் ஆஃப் 140 கிலோமீட்டர் ஹவர்ல போகுது. அண்ட் தி லாஸ்ட் கிலோமீட்டர் அட் 80 கிலோமீட்டர் பர் ஹவர். ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் ஃபார் தி என்டையர் ஜேர்னி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்பீடு, அதே மாதிரி ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 3xyz. இப்போ நார்மலாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஃபைன் பண்ணணும். ஆவரேஜ் ஸ்பீட் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து 3xyz டிவைடட் பை, நல்லா பார்த்துக்கோங்க, ஆவரேஜ் ஸ்பீட். இந்த மாதிரி ஒரே ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ போச்சு, இவ்வளோ ஸ்பீடில் போச்சு, இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஸ்பீடில் போச்சு, அடுத்த கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஸ்பீடில் போச்சு, இந்த மாதிரிலாம் வரப்போ நீங்கள் அங்கே ஆவரேஜ் ஸ்பீட் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ நார்மலாக ஆவரேஜ் மட்டும் ஃபைன் பண்ணீங்க, அதே மாதிரி இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபைன் பண்ணணும்னாலும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து 3xyz டிவைடட் பை xy plus yz plus zx. இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட்கான ஃபார்முலா. ஸோ இதில் இருக்கிற கிவன் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். கிவன் வேல்யூஸ்ன்றப்ப என்னென்ன வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் வந்து அதோட ஸ்பீட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் தானே பார்க்குறோம். ஸோ 120, 160, 140 அதை தான் எடுப்பீங்க. அப்போது 3 of 120 into
140 into 80. Okay, divided by கீழே பார்த்தீங்கன்னா xy plus yz plus zx. இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், இந்த x இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து x, செகண்ட் வேல்யூ வந்து y, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி இங்க, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி அங்க, அதை அப்படியே டேரக்டா மல்டிபிள் பண்ணி போறேன் பாருங்க. இல்லை நான் அப்படியே கூட போடுறேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 120 into xyன்றப்ப x ஓட வேல்யூ 120, y ஓட வேல்யூ 140. ஸோ 120 into 140 plus 140 into 80 plus 80 into 120. ஓகேவா? ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும், அந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இங்கே என்ன இருக்குன்னா 3 இருக்குது. இந்த 3 எல்லாத்துக்கும் காமனாக உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 360 வருமா? 360 + 14. ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாத்துக்கும் மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்க. ஸோ ஆன்சர் வரப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபைனலாக உங்களுக்கு வர ஆன்சர் 32 மல்டிபிள் பண்ணி பாருங்க நீங்க, டிவைடட் பை 60 முடிஞ்சு 600. இதை மட்டும் நீங்க கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஜீரோஸ்க்கு இந்த ரெண்டு ஜீரோஸ் கேன்சல், அடுத்து 2 டேபிள்ஸ் அந்த மாதிரிலாம் கேன்சல் பண்றப்ப 107 11/47 km/h தான் இந்த இடத்துல உங்களுக்கான ஆன்சர். நம்பர் 9 உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, a person cover 9 km at a speed of 3 km per hour, 25 km at the speed of 5 km per hour and 30 km at the speed of 10 km per hour. Find the average speed of the entire journey அப்படின்றத கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு சேம் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மாடல் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க டேரக்டா நீங்க அதுலயே வந்து அதே மாதிரி மாடல நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஹோம்ஒர்க்காவே எடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் போலாம். கொஸ்டின் நம்பர் 10. Question number 10 எடுத்துட்டீங்க அப்படின்னா, a train covers 50% of the journey at the 30 km per hour, 25% of the journey at 25 km per hour and the remaining at 20 km per hour. Find the speed of the train during the entire journey. இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துலயுமே நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் தான் ஃபைன் பண்ண போறோம். ஆவரேஜ் ஃபைன் பண்ண போறதுல ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ இந்த மாதிரி வரப்ப உங்களுக்கு ஃபார்முலா எது எடுத்துட்டாலுமே ஓவராலா எவ்வளவு பெர்சென்ட் இருக்கும்னா 100% இருக்கும். கரெக்டா? ஸோ 100% டிவைடட் பை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் இதை வந்து ஏன்னு எடுத்துப்பீங்க, செகண்ட் வந்து பின்னு எடுத்துப்பீங்க, அடுத்து வந்து சின்னு எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஏ பி சின்றதுலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்றது இந்த 50%, பின்றது 25%. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்க. அப்போ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பெர்சென்ட்ல கொடுக்குறப்ப ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 100% டிவைடட் பை a plus b plus c, a கீழே x, b கீழே y and c கீழே z. ஓகேவா? ஸோ இப்போ 100 டிவைடட் பை ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க 50. ஓகேவா? பிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25%. அதே மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 25% ஆஃப் தி ஜேர்னி அட் 25 km per hour and the remaining at 20 km per hour. சேம் இதுக்குமே என்ன போடணும்னா 25% தானே போடணும். ஏன்னா இங்க ஒரு 50% போயிடுச்சு, இங்க ஒரு 25% போயிடுச்சு, ரிமைனிங் அந்த 25% தானே இருக்கும். அதனால சிக்குமே நம்ம 25 தான் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த இடத்துல XYZ ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. எக்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க 30 km per hour ஸ்பீட் சொல்லியிருக்காங்க. ஸோ 30, இங்க 25, இங்க பாத்தீங்கன்னா 20. ஓகேங்களா? சோ இதுல ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே என்ன பண்ணணும், கீழே டினாமேட்டர் வந்து நமக்கு காமனா இருக்கணும் இல்லையா? சோ டினாமேட்டர் காமனா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஃபிராக்ஷன் வேல்யூஸ்ல காமனா ஒரே ஃபிராக்ஷன் வேல்யூ எடுத்துட்டு மேல கொண்டு வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1200 டிவைடட் பை 47 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நார்மல் டிவிஷன் மெத்தட்லயே போடுங்க. ஃபைனல் ஆன்சர் 25
25, 47 கிலோமீட்டர் பர் ஹவர்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இதோட நான் ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டாப் பண்றேன். ஏன்னா மிக்ஸ்டு அண்ட் அலிகேஷன் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வச்சு சால்வ் பண்ணோம் இல்லையா? நமக்கு டைம் ஆகுது. ஸோ வந்து ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் இதோட ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் இருக்க ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ஆவரேஜ் ப்ராப்ளம் தான். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன கான்செப்ட்னு சொல்றேன், அது பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இதுவுமே இப்ப நம்ம லாஸ்டா சால்வ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி கான்செப்ட் தான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மோட்டரிஸ்ட் டிராவல்ஸ் டு a place 150 km away at the average speed of 50 km per hour and returns at 30 km per hour is average speed for the whole journey. இப்போ பாத்தீங்கன்னா இதுவுமே அதே மாதிரிதான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டு பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 150 கிலோமீட்டர் அவே அட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எக்ஸாக்டா இந்த இடத்துல நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு 2b, ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் வரணும் இல்லையா? ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வர டிஸ்டன்ஸ் இல்லையா? அதனால 2b டிவைடட் பை a பிளஸ் b கிலோமீட்டர் பர் hour. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 12 வந்து உங்களுக்கு ஜியோமெட்ரிக் மீன் ஃபைண்ட் பண்ற ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா? ஜியோமெட்ரிக் அதே மாதிரி மாடல் தான் இது. ஸோ அந்த மாடல் தான் இது. உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஜியோமெட்ரிக் மாடல்ல இதுல வந்து 1ல ஸ்டார்ட் ஆகி 100ல முடிஞ்சிருக்கு. ஓகே, ஃபைண்ட் ஏஎம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏஎம்னா என்னன்னு சொல்வீங்க? இப்ப ஜிஎம்னு சொல்றப்ப வந்து ஜியோமெட்ரிக் மீன் சொல்றீங்க. இப்ப ஏஎம்னு சொல்றப்ப அரித்மெட்டிக் மீன்ஸ். ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு நீங்க ஃபார்முலா டைரக்டா வந்து நார்மலாவே வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு சம் ஆஃப் தி n நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, சம் ஆஃப் தி n நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா n ஆஃப் n பிளஸ் 1 டிவைட் பை 2. n of n plus 1 divide by 2. இதுதான் வந்து sum of the natural நம்பரோட ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல n என்னன்னு பாத்தீங்கன்னா 100. அப்போ 100 of n மொத்தமா 100 தானே இருக்கு. 100 of 101 divide by 2. 2ஆல பண்ணீங்கன்னா 50. ஸோ இப்போ மல்டிபிள் பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் டைரக்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ டைரக்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 இன்டூ 101 இருக்கு. சரி இதை அப்படியே எடுத்துக்கோங்க. 50 இன்டூ 101 அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம டைரக்டா ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் மீன் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? ஓவராலா எவ்வளவு கவுண்ட் இருக்கோ அதை கீழே போடணும். ஓகே, ஓவராலா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க? 100 நம்பர்ஸ். ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் 50.5 வரும். ஓகேவா? இந்த 50க்கு இந்த 100 அடிச்சீங்கன்னா 2 டைம்ஸ், இந்த 2 வச்சு இங்க அடிச்சீங்கன்னா டைரக்டா 50.5 வந்துடும். இதுதான் கொஸ்டின் நம்பர் 12. அடுத்து இதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 13மே வந்து நீங்களே போடலாம். கொஸ்டின் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தி ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்க நார்மலாவே நீங்க போடுற மாதிரியே போடலாம். ஸோ நீங்க போடுறதா எப்படி போடுவீங்க? அந்த 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் என்ன? அடுத்தது ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாடல் தான். நீங்களே ட்ரை பண்ணலாம். அடுத்தது டைபிஸ்ட் ப்ராப்ளம். இதுவுமே வந்து சேம் ஆல்ரெடி போட்ட மாடல் தான். 13 to 1 நோட் பண்ணலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. ஸோ இதோட உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஓவர். ஸோ இப்போ மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் ஆச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கேன்னு பாருங்க. A mixture of certain quantity of milk with 60 liter of water is worth 90 paise per liter. If pure milk be worth rupees 1.08 per liter, how much milk is there in the mixture அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ இதை நம்ம எப்படி எவ்வளவு வந்து மில்க் இருக்கு அந்த மிக்சர்ல அப்படின்றதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இப்போ ஸ்டார்டிங்கே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுக்குறப்ப மிக்சர் அண்ட் அலிகேஷன் சொல்ல போய் சொல்லிப்பேன். இந்த மாதிரி பைசால வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம என்னவா மாத்துறோம்னா ருபீஸ் பைசா மிக்ஸ்ல இருக்குன்றப்ப எல்லாத்தையும் காமனா பைசால மாத்திக்கிறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஸோ எல்லாத்தையும் காமனா பைசாக்கு மாத்திக்கோங்க. மாத்திக்கிறப்ப
ஃபர்ஸ்ட் அதே மாதிரி யாரை கேக்குறாங்க, மில்க தான் கேக்குறாங்க. சோ மில்க் வந்து இங்க போட்டுக்கோங்க, இந்த இடத்துல வாட்டர். ஓகேவா? ஓகே, இதுல மில்க் இங்க எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, மில்கோட பிரைஸ் வந்து பர் லிட்டருக்கு வந்து 108. அப்போ சாரி 1.08 இன்டூ 100 பண்ணீங்க அப்படின்னா 108 வந்துருமா? அதே மாதிரி வாட்டருக்கு பாத்தீங்கன்னா 90 பைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 90 பைஸ் நீங்க என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலா அந்த 90 பைஸ்ன்றது என்னன்னு பாருங்க. A mixture of sudden quantity of milk with 16 liters of water is worth 90 pice per liter. If pure milk is worth for 1.08 per liter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வேல்யூ தான் வந்து இந்த 90 பைஸ். ஓகேவா? மீன் வேல்யூ தான் 90 பைஸ். அதே மாதிரி வாட்டரோட பிரைஸ் என்னன்னா நமக்கு தெரியாது. வாட்டரோட பிரைஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. அவங்க சொல்லியிருக்கிறது அந்த 90 பைஸ்ன்றது மிக்சரோடது. சரிங்களா? ஸோ அதனால அந்த 90 பைசா இங்க போனா இங்க போடணும். ஓகே, அப்ப 90 பைசன்றது 0.19 இருக்குமா? ஸோ இன்டூ 100 பண்ணீங்கன்னா 90 மாறிடும். வாட்டர் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. இனிஷியலா வந்து அது 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 0ன்னு வச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த குவான்டிட்டி ஃபைன் பண்ணா எப்படி ஃபைன் பண்ணுவோம்? இங்க இருக்கிறதுல இங்க சப் பண்ணுவோம். கரெக்டா? அப்படி நம்ம சப் பண்றப்ப 90ல இருந்து 0 சப் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 90 தான் வரும். அடுத்து 90 இருக்கு, இங்க 108 இருக்கு. எப்பவுமே பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பரை சப் பண்ணுவோம். அப்போ 108ல இருந்து 90 சப் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும் அப்படின்னு பாக்கணும். இப்போ 108ல இருந்து ஸோ நீங்க இப்ப 90 சப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. ஸோ என்ன ஆன்சர் வரும்? 18 வருமா? எஸ். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 18 வரும். ஓகே, ஸோ இப்போ இதை ஏதாவது நம்ம காமனா டிவைட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பாருங்க. ஸோ இப்போ அலிகேஷன் ரூல் பேஸ் பண்ணி நம்ம இந்த ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ரேஷியோ ஃபைன் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து நமக்கு ஏதாவது சேம் டேபிள்ல டிவைட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். உங்களுக்கு எந்த டேபிள் ஈஸியா இருக்கோ அந்த டேபிள் நீங்க அடிச்சுக்கணும். 9 டேபிள் நம்ம டேரக்டா அடிச்சுக்கலாம். அப்போ வந்து இங்க 10 டைம்ஸ் வந்துடும். 9 டேபிள்ஸ்ல அடிக்கிறப்ப இங்க 2 டைம்ஸ் வந்துடும். அடுத்து 2 டேபிள்ஸ் அடிங்க, அப்போ 5 டைம்ஸ், இங்க 1 டைம்ஸ். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த மிக்சர்ல 5 பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா மில்க் இருக்கு, 1 பார்ட் வந்து வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டா அவங்க கேக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி எவ்வளவு குவான்டிட்டி வந்து எக்ஸாக்டா அங்க மில்க் இருக்கு அப்படின்றதான் கொஸ்டின் கேக்குறாங்க. ஓவரால் மிக்சர்ல மொத்தமா இருக்கிறது தான் வந்து 16 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? ஸோ எனக்கு தேவை மில்க் மட்டும் தானே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட் வந்து 16 அப்படின்னா எனக்கு மில்க் வந்து 5 பார்ட்ஸ் இருக்கு. இப்போ நல்லா பாத்துக்கோங்க, இந்த 16ன்றது வாட்டர் வந்து மொத்தமா 16 லிட்டர்ஸ் இருக்கு அந்த மிக்சர்ல. அப்ப வாட்டர் வந்து இங்க எவ்வளவு நமக்கு பார்ட்ஸ் வந்து இருக்கு? 1 பார்ட் தான். அப்போ ஒரு பார்ட் வந்து இங்க 16 அப்படின்னு சொல்றப்ப எனக்கு மில்க் வந்து 5 பார்ட். 5 பார்ட்ன்றப்ப இன்டூ 5. அப்ப 16 இன்டூ 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 80 முடிஞ்சு. ஓகேங்களா? சோ மொத்தமா அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு மில்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 80 லிட்டர்ஸ் மில்க் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 16. அதுக்கு முன்னாடி இது புரியுதான்னு பாத்துக்கோங்க. Okay, next question. Question number 16. Question number 16 என்னன்னு பாத்தீங்கன்னா, a jar contains a mixture of two liquids P and Q. ஓகேங்களா? ஒரு ஜார்ல 2 லிக்விட் வந்து மிக்ஸ் ஆன மிக்சர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு Pன்னு எடுத்துக்கிறாங்க, ஒன்னு Qன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதோட ரேஷியோ வந்து 4:1 சொல்லிட்டாங்க. ஸோ இதுல when 15 liters of the mixture is taken out and 15 liters of the liquid Q is poured in the jar, the ratio becomes 2:3. How many liters of liquid P was contained in the jar? First என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் PQன்ற 2 லிக்விட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க, ஜார்ல இருக்கு. ஸோ என்ன ரேஷியோல இருக்குன்னு பாத்தீங்கன்னா P வந்து 4 பார்ட், Q வந்து 1 பார்ட் இருக்கு. அதுல இருந்து ஒரு 15 லிட்டர் வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்ட பிறகு அதுல வந்து திருப்பி வந்து ஒரு 15 லிட்டர்ஸ் வந்து Q வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண பிறகு அதோட ரேஷியோ எப்படி மாறுதுன்னா 2:3 மாறுது. அப்பனா how many liters of liquid P was contained in the jar அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமா இருந்த ரேஷியோ வந்து 4:1 இனிஷியலா இருந்துச்சு. கரெக்டா? சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கேக்குற கொஸ்டின் வந்து ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் லிக்விட் பி வாஸ் கண்டெய்ன் இன் தி ஜார் தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ மாதிரி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரியா? நார்மலா ஸ்டார்டிங்ல Q எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றத பாருங்க. நார்மலா ஸ்டார்டிங்ல Q மிக்சர் மட்டும் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கே தெரியும். ஸ்டார்டிங் பார்ட் என்னன்னா 4:1. 4:1 மொத்தமா 5 பார்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த 5 பார்ட்ஸ்ல Q யாருன்னு பாத்தீங்கன்னா 1 தான். ஸோ 1/5 இது வந்து Qவோட இனிஷியலா இருந்த பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து நீங்க பாக்குறப்ப மிக்சர் ஒரிஜினல் மிக்சர் அடுத்து அதே மாதிரி Qவோட ரிசல்ட்டிங் மிக்சர் பாத்தீங்க அப்படின்னா என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பாருங்க. என்னவா மாறி இருக்குன்னா 2:3 மாறி இருக்கு. 2:3ன்றப்ப உங்களுக்கு மொத்தமா இங்கேயுமே 5 பார்ட்ஸ் தான். என்னன்னா Q வந்து 3 பார்ட்ஸா மாறி இருக்கு. ஸோ அப்போ 3/5. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் யாரு எப்படி எப்படி இருக்காங்க அப்படின்றத ஃபைன் பண்ணிருப்பீங்க. இனிஷியலா வந்து கியூவோட ரிசல்ட் ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு இல்ல ஃபைனலா எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மல் அலிகேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். அலிகேஷன் மெத்தட்லயே தான் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அலிகேஷன் மெத்தட்ல நீங்க சால்வ் பண்றப்ப நார்மலா அப்படி சால்வ் பண்ணுவீங்களா? இது வந்து கியூ இன் மிக்சர். ஓகேவா? இது வந்து பியூர். ஓகே. ஸோ இதுல Q இன் மிக்சர்ல எவ்வளவு இருக்குன்னா 1/5 இருந்திருக்கு. ஓகே, 1/5 இருந்திருக்கு. அதே மாதிரி பியூர் Q அப்படின்னு சொல்றப்ப 1 Q மட்டும் கன்சிடர் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்டன் மிக்சர் எப்படி மாறிச்சுன்னா Q வந்து 3/5 மாறிச்சு. ஏன் இந்த இடத்துல Q ஃபைன் பண்றோம் அப்படின்னா Q தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம P ஃபைன் பண்ணிடலாம் இல்லையா? அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இது வந்து இனிஷியலா வந்து Q வந்து அந்த மிக்சர்ல 1/5 இருந்திருக்கு. பியூரா Q மட்டும் சொல்லலாம் 1. அதோட ரிசல்டன் ஃபிராக்ஷன் பாத்தீங்கன்னா 3/5 மாறி இருக்கு. இப்போ நீங்க நார்மலா எப்பயும் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி சப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2/5 கிடைக்கும். இந்த இடத்துலயும் உங்களுக்கு 2/5 தான் கிடைக்கும். ஓகே. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 15 லிட்டர்ஸ் வந்து எடுத்துட்டு பிறகு 15 லிட்டர்ஸ் கியூ ஆட் பண்ணிருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ மொத்தமா அந்த மிக்சர் அந்த குவான்டிட்டியில எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி வந்து எவ்வளவு மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 லிட்டர்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. 15 லிட்டர்ஸ் மிக்சரை எடுத்துட்டு 15 லிட்டர்ஸ் லிக்விட அகைன் போட்டிருக்காங்க. அப்பனா 30 லிட்டர்ஸ். ஸோ 30 டிவைட் பை 5 into 4 equal to 24 liters. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 30 லிட்டர்ஸ்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிக்சர்ல ஓவராலா இருக்கிற உங்களுக்கு குவான்டிட்டி. ஓகேங்களா? இதுல எனக்கு தேவையானது பியோட குவான்டிட்டி மட்டும் தானே அப்படின்றதால எனக்கு ஆல்ரெடி வந்து 30ன்றது தெரியும். ஸோ 30ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் குவான்டிட்டி. ஸோ அதுல இருந்து கரெக்டா எக்ஸாக்டா எனக்கு பியோடது மட்டும் வேணும் அப்படின்னு சொல்றப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டிவைட் பை 5 இன்டூ 4 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? 30 டிவைட் பை 4 இன்டூ 4 ஈக்குவல் டு 24 லிட்டர்ஸ். So answer is 24 liters. So already போட்டிருக்கேன் பாருங்க. ஓகேவா? 24 liters. ஜஸ்ட் வந்து கேன்சலேஷன் பண்ணி பாருங்க. இது ஒன்றும் பெருசா கான்செப்ட்ஸ்ல நம்ம எதுவும் போகவே தேவையில்லை. ஸோ இனிஷியலா ஸ்டார்டிங்ல பி எவ்வளவு இருந்தாங்க நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 4 பார்ட்ஸ் தான் இங்க மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓவராலா இருந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 4/5 இன்டூ 13 எடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. 4/5 இன்டூ 13 எடுக்கிறப்ப 5ன்றது மொத்த பார்ட்ஸ், 4ன்றது பியோட பார்ட் மட்டும், 30ன்றது ஓவரால் இருக்கிற லிக்விடோட குவான்டிட்டி. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ நீங்க டேரக்டா கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 லிட்டர்ஸ்னு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ கொஸ்டின் நம்பர் 17ல என்ன இருக்குன்னு மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ 17 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 வெசல்ஸ் இருக்கு. ஈச் வெசல்லுமே உங்களுக்கு ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில இருக்கு. ஓகேங்களா? 20 லிட்டர் கெப்பாசிட்டியில இருக்கு. ஸோ அந்த 20 லிட்டர் கெப்பாசிட்டியில உங்களுக்கு மிக்சர்ல
மில்க் அண்ட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் வாட்டருக்கு ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2:1, அடுத்து 3:1, அடுத்து 3:2, அதுக்கு அடுத்து 1:1, அடுத்தது இது மாதிரி மொத்தமாக இந்த 4 வெசல்லையும் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 4 வெசல்ஸில் are emptied into single large vessel. Find the proportion of the milk and water in the mixture அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உடனே நீங்க எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ ஸ்டார்டிங் நாங்கள் என்ன இருக்கு அப்படின்றது பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நமக்கு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு தேவையே இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் வாட்டர். இப்போ நமக்கு தெரியும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல மொத்தம் 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் PQ வந்து 2:1, அடுத்து 3:1, அடுத்து 3:2, அடுத்து 1:1 அப்படின்றப்போ ஸோ இந்த இடத்துல மொத்தமா வந்து பியோட பாயிண்ட் என்ன, கியூட தட்ஸ் மீன் மில்க் என்ன ஓவரால் பார்ட் எவ்வளோ, அதே மாதிரி வாட்டர் மொத்தமா எவ்வளோ பார்ட்ஸ் அதெல்லாம் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா வந்து ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை மேம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கிறேன் அப்படின்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். சரிங்களா? ஸோ வந்து அவ்வளவுதான். இது வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எப்படி ஃபைனல் ஆன்சர் வரும்ன்றது மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நீங்க நான் சொன்ன மெத்தட் அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா அங்க என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. அந்த ஆன்சர்ல நீங்க ஜஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணா 40 மில்க் மட்டும் தானே கேட்குறாங்க. மொத்தமா அங்க 40 வரும். 1 - 4/40 ஹோல் பார்ட் 3. ஓகேங்களா? ஜஸ்ட் சால்வ் பண்றப்ப மில்கோட குவான்டிட்டி மட்டும்ன்றப்ப 29.16 லிட்டர்ஸ்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி ரேஷியோ கிளாஸஸ் எதுவும் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. அதுல மில்கோட பார்ட் இவ்வளவு வருது, வாட்டரோட பார்ட் இவ்வளவு வருதுன்ற மட்டும் பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? மொத்தமா அங்க இருக்கிறது 4 வெசல்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.